திருவோணமலை ஜாயிரா கல்லூரியில் 10ஆம் தரத்திலே கல்வி கற்கும் பௌமி ஹசன் சலாமா அவர்கள் இம்மாதம் 15ஆம் தேதி இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீரிணையான பாக்கு நீரிணையை 8 மணித்தியாலயத்தில் நீந்தி கடந்து சாதனை புரிய உள்ளார். இந்த சாதனையின் முன்னேற்பாடுகளாக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதாக திருவோணமலை ஜாயிரா கல்லூரியின் அதிபர் அவர்கள் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களையும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நிகழ்த்தினார்கள். வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு கலைமன்னாரிலிருந்து இந்தியாவுக்கு போட்டில் போகிறோம். அதே நேரம் சனிக்கிழமை காலையில் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பெரும்பாலும் பகல் 11 மணிக்கெல்லாம் காலையில் 11 மணிக்கெல்லாம் ஷாலத்தால் வந்து சேர்ந்துடும். அந்த அதுக்கான டைம் தான் ஏற்பாடு செஞ்சுருக்குது. அது முடிஞ்சதோடு இனி அவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் ரெடியாக ஒரு டைம் உண்டாகும். அதில் சாப்பாடு டைம் வந்ததால் சரியாக 2 மணிக்கு அவங்களுக்குரிய அவார்டிங், அதாவது அவங்களுக்குரிய பரிசளிப்புக்குரிய ஏற்பாடுகள் அதுகள் ஏற்பாடு செஞ்சிருக்கு. இதுதான் அந்த நிகழ்ச்சியோட ஒழுங்கு. ஆனால் அப்படி வந்து முதல் நாள் வந்து நான் இங்கேருந்து நாங்கள் ஃபெமிலி எல்லோரும் வார செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை போகிறோன்னு இருந்தோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலைகள் பெண்டிங் இருக்கிறதால வார செவ்வாய்க்கிழமை காலையில் பெரும்பாலும் ஃபேமிலி போயிடுவோம். போய் நீ அங்கேருந்து ஏற்பாடு செய்திங்கன்னா நீ அந்த நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்த ஹட் அல்லது அந்த ஃபங்க்ஷனுக்குரிய ஒழுங்குகள் அது செய்யணும். இப்போ அங்கே போனால் தான் நின்று அதை செய்யலாம். அடுத்தது வந்து அவருக்கும் ஒரு 3-4 நாள் கண்டினியூவாக ரெஸ்ட் கொண்டு போகணும். அது ஏண்டா ஆரம்பத்தில் அப்படி இங்கே இருந்தால் சொல்லப்போனால் அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார், அந்த சிச்சுவேஷன் இதாக இருக்காது. அதனால தான் நாங்கள் செவ்வாய்க்கிழமை போகிறதுக்குரிய ஒழுங்கல் செஞ்சுருக்கோம். அதில் முதல் நாள் இன்ஷா அல்லாஹ் தஆலா 3 மணிக்கு நாங்கள் போகிற நேரம் அங்கே அந்த ஏரியா வந்து முஸ்லீம் ஏரியா அந்த வகையில் அந்த பள்ளிவாசலில் ஒரு ஸ்பெஷலாக துவா பிரார்த்தனை ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. அந்த ஜும்மா முடிய அந்த முதல் நாள் போகிற நிகழ்வை வந்து ஆரம்பித்து வைக்கிறதுக்கு பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் தஆலா என்னோட மன்னார் ஜிஏயும் அந்த பிரதேச செயலாளரும் அந்த இடத்துல புது கொடியோட நாங்கள் தயாரித்து எடுப்போம். மற்றது எங்களோட 10ஆம் மாணவர்கள் வாரபடியால் அவருடைய நண்பர்கள் அவங்க அந்த கொடி அசைக்கிற விதமாக ஒரு 25-30 கொடிகளை 2 சைட்லையும் நின்று இல்லை எங்களோட ஸ்கூல் கொடி அசைக்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய கொடியும் அதுக்குள்ளே இடையில கலந்து விட்டால் சும்மா பாடசாலை கொடி தேசிய கொடி அப்படி இருந்தால் வடிவாக இருக்குந்தான் அப்படியெல்லாம் யோசிக்கலாம். நாங்கள் அதை எங்களோட குழுக்கு பொறுப்பாக இருக்கிற ரெஸ்பான்ஸை கவனத்தில் எடுத்துவாங்க. இந்த வேலைகளை நாம் எஸ்டிசி பக்கவாளங்கள் இருக்குட்டாங்க, அதை செய்யலாம். இன்ஷால்லா இந்த கிழமையே தொடங்குவோம். வேலை சதீஷை டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கிறார், பாருங்கள், மஷூராக்களை சொல்லுங்கள். பௌமி ஹசன் சலாமா அவர்கள் இந்த சாதனையை நிலைநாட்டுவதற்காக இதுவரைக்கும் அவருடைய தந்தைக்கு 40 லட்சம் ரூபாய் செலவாகி உள்ளது. ஒரு மகனுடைய முயற்சிக்காக உறுதுணையாக நிற்கும் அந்த தந்தை யூசுப் பௌமி அவர்களின் முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. சரியா 200 கிலோமீட்டர் சார். என்ன சார் மஷூரா? சமூக அமைப்புகள் தங்களாலான பணிகளை தயாராக பௌமி ஹசன் சலாமா அவர்கள் இந்த சாதனையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாடசாலையின் அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர் சங்கம், பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பெற்றோர்கள் அனைவரும் அவருக்காக உறுதுணையாக நிற்பார்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.